முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் மற்றும் வதந்திகள் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நல்வாழ்வுத்துறை சார்பில் தகவலானது வெளியாகியிருக்கிறது. முதல்வர் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பினால் நடவடிக்கை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த அறிவுறுத்தலுக்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில தொடர்ந்து 3வது நாளாக சிகிச்சை பெற்று வருகிறார். தனியார் மருத்துவமனையின் தரப்புல ஏற்கனவே முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சிகிச்சை குறித்தான மருத்துவ அறிக்கைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ அறிக்கையில தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்புல 3 நாட்கள் சிகிச்சையில இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பதன் காரணமாக மருத்துவ கண்காணிப்புல அவர் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே தான் சமூக வலைதளங்கள்ல முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனை